Good morning students. I welcome you students for the Shaper group of school online class. So last class we have learned about the conservation of linear momentum. So now I am going to teach you for the frictional force. Okay. So frictional force means what? So it's moving one object in rest position to the moving position. Okay. So நம்ம வந்து ஒரு டிஸ்டர்ப் பண்ணுறோம், ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது, ஒரு டேபிள் மேலே இருக்குதுன்னு வச்சுக்கலாம். ஸோ அந்த ஆப்ஜெக்டை வந்து நம்ம என்ன பண்ணுறோம், சம் டிஸ்டர்பன்ஸ் வந்து கொடுக்குறோம். ஸோ அந்த மாதிரி கொடுக்கும்போது அது ரெஸ்ட்லேருந்து மூவ் ஆகும். ஸோ அந்த மாதிரி அந்த ஆப்ஜெக்ட் மூவ் ஆகிறத வந்து நம்ம வந்து இதுக்கு முன்னாடி நிறைய கேட்டகரி வைஸ் பார்த்துருப்போம், ஃபோர்ஸ் எப்படிலாம் ஆக்ட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ டவுன்வர்ட் ஃபோர்ஸ், அப்வர்ட் ஃபோர்ஸ், கிராவிடேஷனல் ஃபோர்ஸ், தென் நார்மல் ஃபோர்ஸ், இதெல்லாம் பார்த்துருப்போம். ஸோ இந்த ஃபோர்ஸ் மூலயமா ஒரு ஆப்ஜெக்ட் ஆக்ட் ஆகுது அப்படின்னாக்கா அந்த ஆப்ஜெக்ட் என்ன டைரெக்ஷனில் எதனால் ஆக்ட் ஆகுது, என்ன டிஸ்டர்பன்ஸ் ஆஃப் மொமெண்டம்ஸ் வந்து அதில் வந்து ஃபார்ம் ஆகுது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். ஓகேவா? So here we taken as a frictional force. So it's opposing the force exerted by the surface on the object with resist the motion. So it's resist motion means, so motion means what? It's force act on the one object. Okay, it's a motion சொல்கிறோம். ஸோ எதனால் அந்த ஆப்ஜெக்ட் வந்து மூவ் ஆகுது அதை தான் நம்ம மோஷன் அப்படின்னு சொல்கிறோம். எக்ஸாம்பிள் கார், பஸ் எல்லாமே வந்து மூவ் ஆகிட்டுருக்கு. ஸோ இது ரெஸ்ட்லேருந்து மூவ் ஆகுது வந்து நம்ம வந்து மோஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஃபோர்ஸ் மீன்ஸ் இட்ஸ் புஷ் ஆர் புல் ஒன் ஆப்ஜெக்ட். ஓகே. ஸோ நம்ம வந்து ஒரு ஆப்ஜெக்ட் வந்து புஷ் பண்ணுறோமோ இல்லை புல் பண்ணுறோமோ சம் டிஸ்டர்பன்ஸ் கொடுக்குறோம், அது ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த ஃபோர்ஸ் வந்து நம்மளுக்கு ரெண்டாக ஆக்ட் ஆகும்போது நம்ம கொடுக்குற ஃபோர்ஸ், எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் வந்து என்ன இருக்கணும், நார்மல் ஃபோர்ஸ் ப்ளஸ் கிராவிடேஷன் ஃபோர்ஸை விட அதிகமாக இருக்கணும். அதிகமாக இருந்தால் தான் அந்த ஆப்ஜெக்டில் வந்து சம் டிஸ்டர்பன்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதை தான் இங்கே பேஸ் பண்ணி ஒரு டயக்ராம் மூலயமா பார்க்குறாங்க. ஸோ ஃபோர்ஸ் சம் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் வில் பி ஆக்ட் ஆன் ஒன் ஆப்ஜெக்ட். ஓகே. ஸோ இந்த ஆப்ஜெக்டை வந்து நம்ம வந்து மாஸ் M1 and M2 அப்படின்னு சொல்கிறோம். ஸோ M1, M2. ஓகே. ஸோ இந்த ஃபோர்ஸ் வந்து ஆக்ட் ஆகும்போது இதை வந்து ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போ வந்து இதுக்கு ஆப்போசிட் இருக்க ஃபோர்ஸ் வந்து நம்மளுக்கு சம் நார்மல் ஃபோர்ஸ் வந்து சரௌண்டிங் ஏரியாஸில் வந்து இருக்கும். ஸோ இந்த ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும்போது அந்த ஃபோர்ஸ்க்கு வந்து நம்மளுக்கு என்ன இருக்காது, அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்காது அந்த ஃபோர்ஸு. ஸோ அப்போது நம்ம இந்த ஃபோர்ஸ் கொடுக்கும்போது இந்த ஆப்ஜெக்ட் என்ன டிஸ்டர்பன்ஸ்லாம் இதுவாகுது அப்படின்னு பார்த்தா, ஸோ இந்த இன்ட்ரடக்ஷன் என்ன சொல்கிறாங்கன்னா, இட்ஸ் வெரி ஜென்ட்லி ஃபோர்ஸ் இன் ஹரிசாண்டல் டைரக்ஷன். ஸோ இந்த ஆப்ஜெக்ட் என்ன டைரக்ஷனில் இருக்குது, ஹரிசாண்டல் டைரக்ஷனில் வந்து பிளேஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே. ஸோ இட்ஸ் அ ஹரிசாண்டல் டைரக்ஷன், இட்ஸ் கிவன் டு த ஆப்ஜெக்ட், இட் ரெஸ்ட் ஆன் த டேபிள். ஸோ ஒரு டேபிளில் ஒரு ஆப்ஜெக்ட் ரெஸ்ட்டில் இருக்குது, இட்ஸ் டஸ் நாட் மூவ், இட் பிகாஸ் ஆஃப் அப்போசிங் ஃபோர்ஸ் எக்ஸாக்டட் பை த சர்ஃபேஸ். ஸோ அந்த சர்ஃபேஸில் வந்து ஒரு ஆப்போசிட் ஃபோர்ஸ் வந்து எக்ஸாக்ட் ஆகுது. ஓகே. ஸோ திஸ் ஃபோர்ஸ் இஸ் ரெசிஸ்ட் இன் மோஷன். த ஃபோர்ஸ் இஸ் கால்ட் த ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ். ஸோ இந்த ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் வந்து நம்ம வந்து நெக்ஸ்ட்டு வந்து ரிலேட்டிவ் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லி கன்சிடர் பண்ணுறோம். ஸோ இட்ஸ் மோஷன் நோன் அஸ் அ ரிலேட்டிவ் மோஷன் which always oppose the relative motion between an object on the surface. ஸோ நம்மளுக்கு வந்து ஒரு ரெண்டு ஆப்ஜெக்ட் இருக்குது அப்படின்னும் போது நம்ம வந்து மேலே வந்து ஒரு ஆப்ஜெக்ட் வந்து ரெஸ்ட்டில் வச்சுருக்கோம், கீழே அதோட சர்ஃபேஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ நம்மளுக்கு பார்க்கும்போது அந்த சர்ஃபேஸ் மேலே வந்து அந்த ஆப்ஜெக்ட் ஆக்ட் ஆகிற மாதிரி இருக்குது. பட் இன்பிட்வீனில் வந்து சம் ஃபோர்ஸ் வந்து ஆக்ட் ஆகும். ஓகே. இன்பிட்வீன் இந்த ஆப்ஜெக்ட்டுக்கும் இந்த சர்ஃபேஸ்க்கும் இன்பிட்வீனில் வந்து ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும். ஸோ இன்பிட்வீன் ஆக்ட் ஆகிற ஃபோர்ஸை வந்து நம்ம என்ன சொல்லியிருப்போம் அப்படின்னா சம் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லியிருப்போம். எதனால், இந்த ஆப்ஜெக்ட்டுக்கு சம் எலக்ட்ரிக்கல் பவர், சம் எலக்ட்ரான்ஸ் வந்து ஃபார்ம் ஆகிட்ருக்கோம் இந்த ஆப்ஜெக்டில் ஆல்ரெடி. ஓகேவா? ஸோ டவுன்வர்ட் சர்ஃபேஸில் வந்து நம்மளுக்கு mg ஆக்ட் ஆகுது. ஸோ கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். ஓகே. ஸோ அப்வர்ட் டைரக்ஷனில் வந்து நார்மல் ஃபோர்ஸ் வந்து ஆக்ட் ஆகுது. ஸோ இந்த மாதிரி அப்வர்டில் ஒரு நார்மல் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகிட்டு இருக்கும்போது டவுன்வர்ட் டைரக்ஷனில் இருக்க இந்த mg ஃபோர்ஸ் வந்து இதை என்ன பண்ணும், இது வந்து புஷ் பண்ணும், இது வந்து புல் பண்ணும். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது இன்பிட்வீனில் ரியாக்ட் ஆகிற அந்த எலக்ட்ரோ ப்ளஸ் மேக்னெட்டிக் ஃபோர்ஸ். ஓகே. ஸோ எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் வந்து ஆக்ட் ஆகுது. இன்பிட்வீன் திஸ் ரியாக்ஷன் இஸ் நோன் அஸ் த ரிலேட்டிவ் மோஷன். இந்த ரியாக்ஷன் என்ன சொல்கிறோம், ரிலேட்டிவ் மோஷன் சொல்கிறோம். ஸோ ஆப்ஜெக்ட் ஆன் த சர்ஃபேஸ் வேர் இட் பிளேஸ் இட் ஃபேஸ் ஆன் த அப்ளைட் இட்ஸ் இன்க்ரீஸ். ஸோ திஸ் ஆப்ஜெக்ட் மூவ்ஸ் ஆஃப்டர் த சர்டன் லிமிட். ஸோ ஒரு லிமிட்டுக்கு மேலே இந்த ஆப்ஜெக்ட் வந்து நம்மளுக்கு மூவ் ஆகாமல் ரெஸ்ட்லேயே இருக்குது அப்படின்னும் போது நம்ம எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் கொடுத்துட்டே தான் இருக்கும். பட் ஆனாலும் இந்த ஆப்ஜெக்ட் வந்து மூவ் ஆகலை, அந்த இடத்துல இருக்குது. எதனால் அப்படின்னு பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து அந்த ஆப்ஜெக்டில் வந்து சம் லிமிட்டுக்கு மேலே வந்து நம்ம ஃபோர்ஸ் வந்து ஆக்ட் பண்ணுறதோட கெப்பாசிட்டி வந்து அதிகப்படுத்துவோம். ஓகேவா? நம்மளோட எனர்ஜி அதிகமாக இது பண்ணி ப்ரொடியூஸ் பண்ணி அந்த ஆப்ஜெக்டை வந்து மூவ் பண்ண ட்ரை பண்ணும்போது நம்மளுக்கு அந்த சர்ஃபேஸ் வந்து ஒரு இன்க்ளைன் பிளேனாக ஒரு ஸ்மூத் சர்ஃபேஸாக இருக்குது அப்படின்னும் போது அந்த ஆப்ஜெக்ட் ஸ்மூத்தாக வந்து நம்மளுக்கு வந்து ஒரு லீனியர் மோஷனில் வந்து மூவ் ஆகும். ஸோ இதே அந்த சர்ஃபேஸ் ரஃப் சர்ஃபேஸாக இருக்குது அப்படின்னும் போது நம்மளுக்கு வந்து கொடுக்குற அந்த ப்ரெஷர் வந்து அதிகமாக இருக்கும். ஓகேவா? ஸோ அது மூலயமா நம்மளுக்கு அந்த ஆப்ஜெக்ட் மூவ் ஆகும் அப்படின்றாங்க.
So this relative motion is opposed by the surface exerted the frictional force on the object. Its direction and opposite to applied force. So the direction will be opposite to the applied force. Okay. So நம்ம அப்ளை பண்ணுற ஃபோர்ஸ்க்கு அந்த அப்ளைட் ஃபோர்ஸ்க்கு வந்து டைரக்ஷன் வந்து என்னவா இருக்குது, ஆப்போசிட்டாக இருக்குன்றாங்க. ஸோ இந்த இடத்துல நம்மளுக்கு எந்த ஃபோர்ஸும் ஆக்ட் ஆகலை. பட் ஆனால் இங்கே நம்மளால் ஆப்ஜெக்டை மூவ் பண்ண முடியல அப்படின்னும் போது எதனால் அப்படின்னா இங்கே இருக்க அந்த நார்மல் ஃபோர்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து நம்ம கொடுக்குற ப்ரெஷரை விட இந்த ஃபோர்ஸே அதிகமாக இருக்குது. ஓகே. ஸோ அதனால தான் நம்மளால் ஆக்ட் ஆக முடியல. So in this surface the object is placed. There are two kinds of frictional force, namely one is a static friction, another one is a kinetic friction. So static friction means what? It's a force opposed the initiate of motion in the object on the surface when the object is at rest on the surface. So நம்மளுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் ரெஸ்ட்டில் இருக்கும்போது அந்த ஆப்ஜெக்ட்டுக்கு வந்து நம்ம வந்து ஒரு இனிஷியேட் பண்ணுறோம், சம் ஃபோர்ஸ் வந்து இனிஷியேட் பண்ணுறோம். ஸோ இட்ஸ் எக்ஸாக்ட் டு த ஆப்போசிட் ஃபோர்ஸ். ஓகே. So it's two forces act on it. There are the downward gravitational force, upward normal force. So this resultant two forces the object is 0. So இந்த ரெண்டு ஃபோர்ஸுமே ஆக்ட் ஆகும்போது நம்மளுக்கு வந்து அந்த ரெண்டு ஃபோர்ஸோட லெவல் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தா இட்ஸ் ஈக்குவலாக இருக்குது. டவுன்வர்ட் ஃபோர்ஸ் ப்ளஸ் அப்வர்ட் ஃபோர்ஸ் ரெண்டுத்தோட லெவலுமே எப்படி இருக்குது, ஈக்குவல். ஓகே. ஸோ ஈக்குவலாக ஆக்ட் ஆகிறதுனால நம்மளுக்கு அந்த ஆப்ஜெக்ட் வந்து ரெஸ்ட்லேயே இருக்குது. இட் டஸ் நாட் சேஞ்ச் இன் தேர் பொசிஷன். So this force exact applied on the object parallel to the surface with the object is rested. So the surface is equal and opposite to the force. So அப்போ resist ஆகிற அந்த motion வந்து it tries to keep the object at rest. The implies external force. So நம்ம வந்து some external force வந்து act பண்ணுறோம். So அந்த motions வந்து நம்மளுக்கு என்ன ஆகுது, it's parallel to the surface takes place. So அந்த surface வந்து நம்மளுக்கு வந்து parallel அந்த object வந்து இருக்குது. ஸோ இதே வந்து நம்ம ஒரு ஆப்ஜெக்ட் வைக்கும்போது நம்மளுக்கு வந்து நார்மலாக அந்த ஆப்ஜெக்டை பார்க்கும்போது அது வந்து அந்த சர்ஃபேஸும் ப்ளைனாக இருக்காமல் இருக்கும், அந்த ஆப்ஜெக்ட்டும் வந்து நல்லா சீட் ஆன மாதிரி இருக்கும் அந்த சர்ஃபேஸில். பட் ஆனால் இன் மைக்ரோஸ்கோபிக் லெவலில் வந்து அந்த ஆப்ஜெக்டை நம்மளுக்கு பார்க்கும்போது இன்பிட்வீனில் வந்து சம் எலக்ட்ரான்ஸ் வந்து நம்மளுக்கு என்ன இருக்காது, பேரலல் சர்ஃபேஸாக இருக்காது, பர்பண்டிகுலராக தான் இருக்கும். ஸோ இட்ஸ் திஸ் டேக்கன் அஸ் அ வேர் ms இஸ் அ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன். ஸோ திஸ் ஃப்ரிக்ஷனை வந்து நம்மளுக்கு என்ன பண்ணுறாங்க, எக்ஸ்பெரிமெண்ட் வைஸ் வெரிஃபை பண்ணுறாங்க. ஸோ திஸ் வெரிஃபிகேஷன் இஸ் நோன் அஸ் அ magnification of the static friction. So it's taken as coefficient of static friction is a μs. ஸோ நம்மளுக்கு கோஎஃபிஷியன்ட் ஃபார்முலா என்ன எடுத்துக்கிறாங்க, μs அப்படின்னு சொல்லி கன்சிடர் பண்ணிக்கிறாங்க. ஓகேவா. இட்ஸ் அ ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் ஆஃப் கோஎஃபிஷியன்ட். இட்ஸ் டிபெண்ட் ஆன் நேச்சர் ஆஃப் த சர்ஃபேஸ், இட்ஸ் கான்டாக்ட். த n is a normal force exact on the surface. It's sometimes the equal to mg. சம்டைம்ஸ் அதோட பாடி நம்மளுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா mg, இந்த கிராவிடேஷன் ஃபோர்ஸ் வந்து ஈக்குவலாக இருக்கும், இந்த ஆப்ஜெக்டோட மாஸ் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ திஸ் நேச்சர் ஆஃப் சர்ஃபேஸ் இஸ் கான்டாக்ட். ஸோ த n force, normal force is exacted on the object. It's need not equal to the mg always. So next, its object is rest and no external force is applied on the object. நம்மளுக்கு வந்து ஒரு ஆப்ஜெக்ட் ரெஸ்ட்டில் இருக்குது, எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் எதுவுமே அப்ளை ஆகலை அந்த ஆப்ஜெக்டில். ஸோ அந்த இடத்துல ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் ஆக்ட் அந்த ஆப்ஜெக்ட், அந்த இடத்துல நம்மளுக்கு வந்து எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் இல்லாமல் வெறும் ஸ்டாட்டிக் அந்த ஃப்ரிக்ஷன் மட்டும் ஆக்ட் ஆகும்போது அந்த இடத்துல வந்து அந்த ஆப்ஜெக்ட் என்ன சொல்கிறாங்க, இட்ஸ் அ 0, இட்ஸ் அ ரெஸ்ட் பொசிஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இட்ஸ் டேக்ஸ் த வேல்யூ ஆல்சோ 0 ஆஃப் ஆப்ஜெக்ட். ஸோ இட்ஸ் டேக்கன் த ஃப்ரிக்ஷனல் f is equal to friction of s is equal to 0. Okay. So in object is at rest, there is an external force applied parallel to the surface. ஸோ நம்மளுக்கு அதே ஆப்ஜெக்ட் ரெஸ்ட்டில் இருக்குது, அப்போ நம்மளுக்கு வந்து எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் வந்து ஆக்ட் பண்ணுறோம், அது வந்து பேரலல் டு த சர்ஃபேஸாக இருக்குது. ஓகே. ஸோ இட்ஸ் திஸ் ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் இஸ் ஆக்ட் ஆன் தி ஈக்குவல் டு ஆப்போசிட் ஃபோர்ஸ். இட்ஸ் அ fs is equal to f exist. ஸோ அப்போ நம்மளுக்கு ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் இஸ் ஈக்குவல் டு த எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ். அப்போ நம்மளுக்கு ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷனும் ஈக்குவலாக இருக்குது, எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸும் ஈக்குவலாக இருக்குது. ஸோ அப்போ அந்த ஆப்ஜெக்ட் நம்ம வந்து ஒரு சர்டன் பாயிண்ட்டுக்கு மேலே நம்ம வந்து ரைஸ் பண்ணும்போது இட்ஸ் ஸ்லைட்லி மூவ்ட் ஆன் தி சர்ஃபேஸ். ஓகே. அப்போ என்ன ஆகும், நம்மளுக்கு இந்த எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸை விட இந்த நம்ம கொடுக்குற இந்த ஃபோர்ஸ் ஃப்ரிக்ஷன் வந்து அதிகமாக இருக்கும்போது இந்த ஆப்ஜெக்ட் ஸ்லைட்லி சேஞ்ச்டு. ஓகே. ஸோ கொஞ்சமாக வந்து என்ன ஆகும், அந்த சர்ஃபேஸை விட்டு மூவ் ஆகுது, அப்போ நம்ம அந்த இடத்துல ப்ரெஷர் அதிகமாக கொடுக்குறோம். ஓகேவா. ஸோ த ஆப்ஜெக்ட் பீயிங் டு ஸ்லைட், த ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் இஸ் f. இட்ஸ் ஆக்ட் ஆன் த ஆப்ஜெக்ட் அட்டைன் மேக்ஸிமம். ஸோ அது மேக்ஸிமம் லெவலில் வந்து லிமிட்டை வந்து ரீச் பண்ணிடுது. ஸோ திஸ் ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் இட்ஸ் அப்போ இந்த மாதிரி வந்து ஒரு லிமிட்டை அந்த ஒரு சர்டன் பாயிண்ட்டை மீறி வந்து நம்ம இந்த ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் வந்து ஆக்ட் ஆகும்போது அந்த இடத்துல ஒரு நியூ ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது. அது என்ன ஃபோர்ஸ், அதுதான் வந்து கைனெட்டிக் ஃப்ரிக்ஷன். ஓகே. கைனெட்டிக் ஃப்ரிக்ஷன்.
ஸோ இதை தான் வந்து நம்ம வந்து செகண்ட் பாயிண்டில் பார்க்குறோம். இட்ஸ் டிபெண்டிங் ஆன் த நார்மல் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆன் த ஆப்ஜெக்ட். இட்ஸ் த ஆப்ஜெக்ட் இஸ் ப்ரொடியூஸ்ட் ஹார்டர் தென் த சர்ஃபேஸ். இட்ஸ் நார்மல் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆன் த ஆப்ஜெக்ட் வில் இன்க்ரீஸ். ஸோ நம்மளுக்கு வந்து அந்த சர்ஃபேஸ் ரொம்ப ஹார்டாக இருக்குது அப்படின்னும் போது நம்மளுக்கு வந்து நம்ம கொடுக்குற ஃபோர்ஸும் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். அப்போ நம்மளுக்கும் வந்து ரொம்ப ஒரு எனர்ஜி வந்து இது பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இட்ஸ் மோர் டிஃபிகல்ட் டு மூவ் த ஆப்ஜெக்ட்ஸ். ஸோ அந்த டைமில் நம்மளால் ஒரு ஆப்ஜெக்டை மூவ் பண்ணுறோம் அப்படின்போது ரொம்ப கஷ்டமாக தானே இருக்கும். இட்ஸ் ஹார்டர் தென் த ஆப்ஜெக்ட். ஸோ இட்ஸ் கன்சிடர் த ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் அண்ட் த கைனடிக் ஃப்ரிக்ஷன். இட்ஸ் ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் வந்து கைனடிக் ஃப்ரிக்ஷனை விட நம்மளுக்கு எப்படி இருக்கும், இட்ஸ் ஈஸியர் டு மூவ் த ஆப்ஜெக்ட் அப்படின்றாங்க. ஸோ எதனால் ரெண்டு ஆப்ஜெக்ட் வந்து நம்ம வந்து ப்ளேஸ் பண்ணுறோம். ஸோ இதே வந்து இந்த மாஸ் M2 மேலே வந்து நம்ம ஒரு மாஸ் M1 வந்து ஒரு ஆப்ஜெக்ட் வந்து ப்ளேஸ் பண்ணுறோம் அப்படின்போது ஸோ நம்மளுக்கு இதை மூவ் பண்ணுறதை விட இதை மூவ் பண்ணுறதுக்கு வந்து நம்மளுக்கு அதிகமாக வந்து தேவை. சம் நார்மல் ஃபோர்ஸ் வந்து நம்மளுக்கு ஆக்ட் ஆகிற இடம் வந்து அதிகமாக இருக்கும். ஓகேவா? அப்போ சர்ஃபேஸை என்ன பண்ணிவிடும், நல்லா டிப் பண்ணிவிடும் அந்த ஆப்ஜெக்ட்ஸ். ஸோ அந்த டைமில் நம்ம எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் கொடுக்கும்போது நம்மளுக்கு அந்த நார்மல் ஃபோர்ஸும் வந்து அந்த இடத்துல கம்மியாக ரியாக்ட் ஆகும். ஸோ இட்ஸ் டேக்கன் திஸ் ஃப்ரிக்ஷன் இட்ஸ் n is equal to m1g. ஸோ mgன்றதை வந்து நம்ம என்ன எடுத்துக்கிறோம், m1g and m2g அப்படின்னு சொல்லி கன்சிடர் பண்ணிக்கிறோம். இட்ஸ் ஈஸியர் டு மூவ் அண்ட் ஹார்டர் டு மூவ். ஸோ தென் நெக்ஸ்ட் ஒன் இஸ் அ kinetic friction. So this kinetic friction is an external force act on the object is greater than maximum to the static friction. So its object being to slide. When the object is slide, the surface exacted the frictional force. This is called the kinetic friction அப்படின்னு சொல்கிறாங்க. So its static friction is begin to slightly changed to the object. It's a kinetic friction. So it's இதை வந்து நம்ம என்ன சொல்கிறோம், dynamic friction அப்படின்னு சொல்கிறோம். இந்த ஃப்ரிக்ஷனில் வந்து நம்ம வந்து இட்ஸ் அ ரெஸ்டிங் ஃப்ரிக்ஷன் அப்படின்னு சொன்னோம்ல. ஸோ இட்ஸ் அ டைனமிக் ஃப்ரிக்ஷன். ஸோ இட்ஸ் மூவிங் ஆன் ஆப்ஜெக்ட் இட்ஸ் கான்ஸ்டன்ட் வெலாசிட்டி வி மஸ்ட் அப்ளை த ஃபோர்ஸ். ஸோ திஸ் மேக்னிடியூட் அண்ட் ஆப்போசிட் டு த டைரக்ஷன். ஸோ இதோட மேக்னிடியூட்ஸும் டைரக்ஷன்ஸும் எப்படி இருக்கும், ஆப்போசிட்டாக இருக்கும். ஸோ இப்போ நம்மளுக்கு இந்த ஆப்ஜெக்ட் இருக்குது அப்படின்னும் போது இதுக்கு வந்து ஆங்கிள் எப்படி நம்மளுக்கு ஃபார்ம் ஆகும் அப்படின்னா இப்படி ஆங்கிள் ஃபார்ம் ஆகும். ஓகே? ஸோ இந்த ஆப்ஜெக்டை விட நம்மளுக்கு வந்து இட்ஸ் parallel to the surface அப்படின்னா அது வந்து sin theta அப்படின்னு கன்சிடர் பண்ணிப்போம். இட்ஸ் அ y ஆக்சிஸாக இருக்கும். ஸோ இட்ஸ் பர்பண்டிகுலர் டுன்னு இருக்கும்போது நம்மளுக்கு வந்து இது வந்து x ஆக்சிஸாக இருக்கும். ஓகே? ஆங்கிள் theta வந்து இப்படி கன்சிடர் பண்ணிப்போம். இட்ஸ் அ cos theta. ஓகேவா? ஸோ இட்ஸ் அ டைரக்ஷன் அண்ட் த மேக்னிடியூட் ஆஃப் த form. So it's experimentally found that the magnitude of kinetic friction is satisfied with relation. So its coefficient of kinetic friction is mu k. ஸோ இதோட வேல்யூ நம்ம இதுக்கு மியூ எஸ் அப்படின்னு சொன்னோம்ல, கைனடிக் ஃப்ரிக்ஷனுக்கு வந்து மியூ கே கோஃபிஷியன்ட் ஆஃப் கைனடிக் ஃப்ரிக்ஷன். ஓகே? இட்ஸ் கால்குலேட்டட். ஸோ இட்ஸ் எஃப் இஸ் அ கிரேட்டர் தென் த ஆப்ஜெக்ட். ஸோ நம்மளுக்கு வந்து இட்ஸ் 0 to கிரேட்டர் தென் த ஃப்ரிக்ஷன். ஸோ திஸ் ஃப்ரிக்ஷன் இஸ் அ நார்மல் ஃபோர்ஸ் ஆக்ட். ஓகே? ஸோ அப்போ எம்எஸ்என், எம்எஸ் மீன்ஸ் இட்ஸ் அ எம்ஜி வில் பி ஆக்ட் ஆன் த ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன். ஸோ எம்எஸ், ஸோ மாஸ் ஆஃப் த ஆப்ஜெக்ட், then n is a normal force. okay? so அந்த mass plus அந்த mg ஓட normal force act ஆகும்போது தான் நமக்கு frictional forceக்கு ஈக்குவலாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே? the greater than them. so it's act on the surface. so it's experimentally the mu k is the normal force exerted by the surface on the object. so this one is a variation of the static friction. okay? so statics and the kinetic friction force, it's exerted on the applied force. ஸோ நம்மளுக்கு நம்ம அப்ளை பண்ணுற ஃபோர்ஸ்க்கு வந்து ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷனும் கைனடிக் ஃப்ரிக்ஷனும் அகெயின்ஸ்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. எப்போது நம்ம கொடுக்குற ஃபோர்ஸ் வந்து அதிகமாக இருக்கும்போது. ஓகே? ஸோ திஸ் இட்ஸ் அ ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் இட்ஸ் இன்க்ரீஸ் லீனியர்லி அண்ட் த எக்ஸ்டர்னல் அப்ளைட் ஃபோர்ஸ் வில் பி இட் ஸ்டில் ரீச் த மேக்ஸிமம் லெவல். ஸோ நம்ம வந்து ஒரு ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுறோம். ஹியர் see this. ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம ஒரு ஃபோர்ஸ் அப்ளை பண்ணும்போது அதுக்கு வந்து ஒரு சர்டன் லெவல் வந்து அது ரீச் பண்ணுது. ஓகேவா? ஸோ அந்த ஆப்ஜெக்ட்டுக்கு வந்து ஒரு சர்டன் லெவல் ரீச் பண்ணும்போது அந்த ஆப்ஜெக்ட் வந்து ரெஸ்ட்லேயே இருக்குது. நம்ம அது வரையும் கொடுக்குற ஃபோர்ஸ் வந்து நம்மளுக்கு என்ன ஆகலை, அந்த ஆப்ஜெக்ட் வந்து மூவ் ஆகலை. ஸோ அதுக்கப்புறமா ஒரு ஸ்லைட்லி சேஞ்சஸ் வந்து இந்த ஆப்ஜெக்டோட ஒரு சர்டன் லெவல் ரீச் ஆனதுக்கப்புறம் வருது. ஸோ அந்த மாதிரி வரும்போது அது நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து அதோட லெவலை வந்து கம்மி பண்ணுவோம். ஓகேவா? ஸோ அந்த ஆப்ஜெக்ட் அதுக்கு மேலே என்ன ஆகிடும், ஒரு ஹரிசாண்டல் சர்ஃபேஸாக இருக்குது, ஸ்மூத் சர்ஃபேஸாக இருக்கணும் போது நம்மளுக்கு அதுக்கு மேலே ப்ரெஷர் கொடுக்கணுன்னு அவசியம் இல்லை. அந்த ஆப்ஜெக்ட் வந்து என்ன ஆக ஆரம்பிச்சிடும், ஆட்டோமேட்டிக்காக இட்ஸ் கான்ஸ்டன்ட்லி மூவ் ஆன். ஓகே? ஸோ அது கான்ஸ்டண்ட்டாக என்ன ஆகும், ஒரு பொசிஷனை இது பண்ணி வந்து டார்கெட் பண்ணி அது மூவ் ஆகிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி மூவ் ஆகும்போது அந்த ஆப்ஜெக்ட்டுக்கு அதுக்கப்புறம் வந்து அதோட ப்ரெஷர் கம்மியாகிடும் அப்படின்றாங்க. ஸோ எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் வந்து லெவல் கம்மியாகிடும். ஸோ ஹியர் வி டேக்கன் சி எஃப்கே. எஃப்கே இஸ் த ஃப்ரிக்ஷன் ஆஃப் த கைனடிக்
force. So it's a mu k. Mu k is a coefficient of the kinetic friction. It's a Newton n. So this Fs is equal to F exists. So we move on the object to push or pull is easier. So நம்ம ஒரு ஆப்ஜெக்டை புஷ் பண்ணும்போது அந்த ஆப்ஜெக்ட் என்ன ஆகும்னு சொல்லி பார்த்தோம். இப்போ புல் பண்ணும்போது வந்து நம்மளுக்கு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் வந்து ஆக்ட் ஆகுது அப்படின்னும் போது நம்ம அந்த ஆப்ஜெக்டை வந்து ப்ரெஷர் பண்ணி இழுக்கிறோம். ஸோ இழுக்கும்போது வந்து எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் வந்து அதை வந்து தள்ளணும். ஓகேவா? ஸோ அதோட நார்மல் ஃபோர்ஸ் வந்து அதுக்கு ரியாக்ட் ஆகி நம்ம கொடுக்குற ஃபோர்ஸை விட நார்மல் ஃபோர்ஸ் வந்து அந்த இடத்துல அதிகமாக வந்து ரியாக்ட் ஆகணும். ஸோ அந்த மாதிரி ரியாக்ட் ஆகும்போது நம்மளுக்கு வந்து அந்த ஆப்ஜெக்ட் ஈஸியாக வந்து நம்மளால் என்ன பண்ண முடியும், அதை வந்து லிஃப்ட் பண்ணிக்க முடியும். ஸோ திஸ் ஒன் இஸ் அ pull is easier to the object. Okay, so the total downward forces act on the object mg plus f cos theta. ஸோ இதை நம்ம என்ன எடுத்துக்கிறோம், mg plus f cos theta எடுத்துக்கிறோம். ஸோ angle will be taken as a horizontal direction. So cos theta will be taken. So this 0 to pi by t is apply the force F is resolved. So n push is equal to mg plus f cos theta. N push is equal to mg plus f cos theta. So this taken as a normal force with the pushing their object. So as a resultant maximum static friction is also increased to the equal them. So in this push the object into the motion. ஸோ நம்மளுக்கு வந்து அந்த ஆப்ஜெக்டை வந்து புல் பண்ணும்போது ஆங்கிள் வந்து என்ன எடுத்துக்கிறோம், அதை தீட்டான்னு எடுத்துக்கிறோம். ஸோ அந்த தீட்டா ஆங்கிளை வந்து நம்ம θ1 and θ2 அப்படின்னு சொல்லி கன்சிடர் பண்ணிக்கிறோம். ஓகே, ஸோ திஸ் ரிசால்வ் இன் டு த டூ காம்பனன்ட்ஸ் இஸ் தேர். த டோட்டல் டவுன்வர்ட் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆன் த ஆப்ஜெக்ட்ஸ். ஸோ நெக்ஸ்ட் angle of friction. ஸோ angle of friction is, ஸோ friction force act on the angle. ஓகே, ஸோ இதுவரை நம்ம வந்து ஹரிசாண்டல் சர்ஃபேஸ்லேயும் ஒரு வெர்டிக்கல் பொசிஷன்லேயும் ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கும்போது அந்த ஆப்ஜெக்ட் எப்படிலாம் மூவ் ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்ல. ஸோ இதே வந்து இட்ஸ் ஸ்லைட்லி சேஞ்ச் இன் த பொசிஷன். ஓகே, ஒரு இன்க்ளைன் பிளேன், ஓகே, ஒரு ஸ்லாண்டிங் பொசிஷனில் இருக்க ஒரு பிளேனுன்னு பார்க்குறோன்னு வச்சுக்கோ. ஸோ ஒரு ஸ்லாண்டிங் பொசிஷனில் இருக்க ஒரு பிளேன், அந்த பிளேனில் வந்து ஒரு ஆப்ஜெக்ட் வந்து நம்ம வைக்கிறோம், ஒரு மாஸ் m1 வந்து வைக்கிறோம். ஸோ இதோட டைரக்ஷன் அண்ட் ஆங்கிள் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, so it's change in their position with the normal force n and the resultant force r is a vector. So normal force and maximum friction is force will be act. So force maximum. So நம்ம கொடுக்குற frictional and static force வந்து மேக்ஸிமமாக இருக்குது. நார்மல் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது, பட் அதோட ரிசல்டன்ட் வெக்டார் மட்டும் நம்மளுக்கு வெக்டார் குவான்டிட்டி வந்து சேஞ்ச் ஆகுது. ஸோ இட்ஸ் த ரிசல்டன்ட் வெக்டார். ஸோ எஃப் இஸ் அ மேக்ஸிமம். ஸோ நம்ம மேக்னிடியூட் ஃபார்மில் எடுக்கும்போது எஃப் மேக்ஸிமம் வந்து நம்மளுக்கு வந்து மாடுலஸ் ஃபார்மில் எடுத்துப்போம். ஓகே, எஃப் ஆஃப் எஃப் இஸ் அ மாடுலஸ் மேக்ஸ் அப்படின்னு சொல்லி கன்சிடர் பண்ணிப்போம். ஸோ இந்த மாடுலஸ் வந்து நம்மளுக்கு ரூட் ஃபார்மில் சேஞ்ச் பண்ணிக்கிறோம். ஸோ ரிசல்டன்ட் வெக்டார் இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் மாஸ். ஸோ ரிசல்டன்ட் வெக்டார் இஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எஸ் மேக்ஸ் n ஸ்கொயர். ஓகே, ஸோ இந்த ஃபார்முலாவை சேஞ்ச் பண்ணிக்கிறோம். ஸோ திஸ் tan theta. ஸோ நம்மளுக்கு வந்து ஒரு ஆங்கிள் கண்டுபிடிக்கிறோம் போது இட்ஸ் அ ஹரிசாண்டல் லைன் வந்து cos theta, vertical line sin theta. ஸோ sin theta is a longer to the distance of the object. ஸோ cos theta is a in between a smaller distance to the object. ஸோ அதனால் வந்து நம்மளுக்கு sin theta by cos theta is equal to tan theta, right? ஸோ அதனால் நம்ம tan theta அப்படின்னு சொல்லி கன்சிடர் பண்ணிக்கிறோம். இட்ஸ் f of s is maximum divided by n. So it's a final equation of the frictional of the angle of friction object. So it's being there slightly changes. So இதான் வந்து final equation வந்து நம்ம வந்து angle of friction க்கு வந்து எடுத்துக்கிறோம். So next நம்ம வந்து angle of reposeலாம் வந்து next classல பார்க்கலாம். Okay, so I hope you all understand the today video class students. So நல்லா understand பண்ணிக்கோங்க, ஒரு வாட்டி read பண்ணி பார்த்துக்கோங்க. Okay, thank you students.